மெயினா இன்டர்வியூ எப்படி வந்து இன்டர்வியூக்கு போறது எப்படி? நீங்க படிச்சது எப்படி இன்டர்வியூல அப்ளிகபிள் ஆச்சு? இன்டர்வியூல என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? இப்போ வொர்க் பண்ற இடத்துல எப்படி இருக்குது? இத பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இவரு இப்போ தெரிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல தான் பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நாலேட்ஜ் வந்து கம்மி தான். ஸோ விஎம்ஆர்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ஃபுல்லா வந்து கோ த்ரூ பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ இன்டர்வியூஸ் வந்து இன்னும் ஈஸியா இருந்தது. ஃபர்ஸ்ட் லெவல்லாம் நானே ஈஸியா கிளியர் பண்ற மாரி இருந்தது. விஎம்ஆர் லெவல்லயே. ஸோ அதுக்கப்புறம் இவரோட கான்டாக்ட் நம்பர் தேடி பார்த்தேன் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து Facebookல கான்டாக்ட் நம்பர் எடுத்து கான்டாக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அண்ணா வந்து கிளாஸ் எடுக்கிறேன்ப்பா அப்படின்னாரு. ஸோ எடுத்துட்ட பிறகு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ விஎம்ஆர் லெவல்ல வந்து நல்லாவே நான் இன்டர்வியூல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணேன். ஸோ ஆமா. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூலாம் போச்சு. 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்லாம். ஸோ விஎம்ஆர்ல இருந்து கேட்ட எல்லா கொஸ்டினும் கிட்டத்தட்ட 90% கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு நல்லா கிளியரா இருந்துச்சு. அதான். சோ என்னென்ன நீங்க கொஸ்டின்ஸ் விஎம்ஆர் கேட்டாங்க? படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன டொமைன்ல இருந்தீங்க? எப்படி இருந்துச்சு? கரியர் என்ன எவ்வளவு சேலரி? விஎம்ஆர் படிச்சு இப்ப எவ்வளவு சேலரி? விஎம்ஆருக்கு முன்னாடி என்னோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அரௌண்ட் கம்மியா தான் இருந்தது. எனக்கு வந்து 5 அந்த ரேஞ்ச் தான் இருந்தது. ஸோ விஎம்ஆர் படிச்சதுக்கு அப்புறம் விஎம்ஆர்க்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எப்படி சொல்றது? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஒரு ஒரு வேல்யூவும் இருக்குது ஒர்க் பண்ற இடத்துல எல்லாமே. ஒரு விஎம்ஆர் தெரியும் போது. ஸோ வெறும் விண்டோஸ் மட்டும் அங்க பெருசா எதுவும் இருக்குல்ல. விஎம்ஆர் தெரிஞ்சதான் உங்களுக்கு வந்து நீங்க ரீசென்டர் லெவல்ல கேஸ் ரைஸ் பண்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸை சால்வ் பண்றது. ஸோ பயாஸ் அன்ஃபார்மர் அப்கிரேட் பண்றது இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஒரு வேல்யூ இருக்கும். இப்ப விஎம்ஆர் படிச்சு எப்படி வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஒரே நிமிஷம். நான் செஷன் முடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து என்று கேளுங்க கொஸ்டின் கேளுங்க. விஎம்ஆர் படிச்சுட்டு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க இன்டர்வியூக்கு? விஎம்ஆர் படிச்சுட்டு நான் வந்து ஒரு 20 டேஸ் நான் கம்ப்ளீட்டா வந்து ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் உட்காந்து அதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிப்பீட்டட் வீடியோஸ் போட்டு அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க மல்டிபிள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ்ல பேஸ் பண்ணி ஸோ அதுல இருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் எதுன்றது அதை வந்து நல்லா ஃபுல்லா தரவு பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் 1-2 வரதான் செய்யும் எல்லா இன்டர்வியூஸ்லும் அது கொஞ்சம் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் அப்படிதானே. ஹலோ அதான் நீங்க கம்ப்ளீட்டா அந்த क्वेश्चंस கேளுங்க. முடிச்சிட்டு क्वेश्चंस இருந்தா கேளுங்க அவர்கிட்ட. ஜி உங்க பேக்ரவுண்ட் டெக்னிக்கல் பேக்ரவுண்டா? ஆமா ஜி டெக்னிக்கல் தான் ஜி. எதுல டெஸ்க்டாப்ல இருந்தீங்களா இல்ல விண்டோஸ்லயா? இல்ல விண்டோஸ். ஓகே. எவ்வளவு பேக்கேஜ் வாங்குறீங்க? பேக்கேஜ் வருது ஜி 7 above வருது. 7 சோ 7 above. ஓகே. நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்க? எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்க? நான் வந்து 3.5 தான் இன்னைக்கு இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலா. 3.5 தான் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளவுதான். L1க்கு தான் அட்டெண்ட் பண்ணீங்களா? இல்ல L2. L1 ஆல்ரெடி வர்க் பண்ணிருந்தோம். L1 ஆல்ரெடி வர்க் பண்ணிருந்தோம். இப்போ VMRல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி L2. ஓகே சூப்பர். ஜி இன்டர்வியூ क्वेश्चंस ஏதாவது ஷேர் பண்ண முடியுங்களா? என்ன கேட்டாங்க அப்படின்ட்டு. பண்றேன். அண்ணனே நிறைய சொல்லியிருப்பாரு. நான் அவர் நிறைய ஃபுல்லாவே கொடுத்துருக்கேன். சொல்லியிருப்பாரு தெரியாம. நோட் பண்ணி வச்சிருக்கோம். நோட் பண்ணி வச்சிருக்கேன். பட் அதான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு என்ன கேட்டாங்க ஞாபகம் இருக்க வரைக்கும் ஏதாவது சொல்ல முடியுங்களா? சேம் தான் ஜி. இப்போ HADRS அதெல்லாம் டிஃபால்ட் क्वेश्चंस. HADRS விமோஷன் ரீசென்டர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும். அப்புறம் வந்து டவுன் டைம் எத்தனை இன்டர்வியூ சுரேஷ் எத்தனை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? அதுல என்னென்ன क्वेश्चंस காமன் क्वेश्चंस அத சொல்லிருங்க இப்ப. காமன் क्वेश्चंस சொல்றேன். காமன் क्वेश्चंसனா பாத்தீங்கன்னா ஜி வாட் இஸ் HA, வாட் இஸ் DRS, வாட் இஸ் விமோஷன், கோல்ட் மைக்ரேஷன்னா ஹாட் மைக்ரேஷன்னா என்ன, ஸோ எதுக்கு டவுன் டைம் தேவை, எதுக்கு டவுன் டைம் தேவையில்லை, அதுக்கப்புறம் வந்து பேட்சிங் ப்ராசஸ் மெயினாக கம்பல்சரி கேட்பாங்க. பேட்சிங் ப்ராசஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ESX அந்த விசென்டரோட மாடல்ஸ்லாம் என்ன, இந்த ஃபிசிக்கல் சர்வர் இருக்கு, அப்புறம் வந்து தெரிஞ்சு இப்போதைக்கு அவ்வளோதான் ஞாபகம் வருது. நிறைய இருக்கு. ஆனால் இது டிஃபால்ட் கொஸ்டின். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களோட டிஃபால்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எல்லாமே இன்டர்வியூஸ் இருக்குது. ஸ்னாப்ஷாட் இதெல்லாம் எல்லாமே ஸ்னாப்ஷாட்டு க்ளோன் ஸ்னாப்ஷாட் டிஃபரன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு கொஸ்டினே இருக்காது.
இப்போ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெறும் VMwareல இருந்து மட்டும் கேட்டாங்களா இல்ல விண்டோஸ்ல இருந்து அதிகமா வந்துச்சா? விண்டோஸ்ல வரும். பர்சன்டேஜ் நீங்க அட்டென்ட் பண்ண இன்டர்வியூ பொறுத்து நீங்க விண்டோஸ் அண்ட் VMware போனீங்கன்னா மிக்ஸ்டா வரும். VMware மட்டும் போனீங்கன்னா VMware வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் VMware வரும். அது மாதிரி தான் அவங்க என்விரான்மெண்ட்டை பொறுத்து அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து இப்போ நம்ம வந்து சொல்ல முடியாது. நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நீங்க கேட்கலாம் இது VMware கான ரெக்யூர்மெண்ட்டா இல்ல விண்டோஸ் கான ரெக்யூர்மெண்ட்டா சொல்லிட்டு அதுக்கிட்ட நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க எத்தனை இன்டர்வியூ இது வரைக்கும் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க VMware ரிலேட்டடா? ஒரு 5-6 அட்டென்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் 2-3லாம் சரியா பண்ணல பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் அண்ணன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அடுத்து தொடர்ந்து 3 இன்டர்வியூ கிளியர் பண்ணேன். ஓகே ஓகே சுரேஷ் சூப்பர். ஆனா வந்து ஒர்க் எல்லாம் வந்து ஒரே வேலையை தானே L1 L2 L3 பாப்பாங்க இல்ல அப்படியா இல்ல பிரிச்சு கொடுத்துருக்காங்களா? இல்ல அது டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் ப்ரோ. L1 L2 L3ன்றது டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் பத்தி டிபெண்ட். எல்லா என்விரான்மெண்ட்லயும் இந்த மாதிரி தான் ஒர்க் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில என்விரான்மெண்ட்ல ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஒர்க் இருக்கும். ஸோ கமிஷனிங் டீகமிஷனிங் இதெல்லாம் பண்ற மாதிரி சில என்விரான்மெண்ட்ல இருக்கும். இல்ல அதுக்கு தனி டீம் இருக்கும். சில என்விரான்மெண்ட்ல வந்து டிக்கெட்டிங் பேஸ்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சில என்விரான்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் தான் என்விரான்மெண்ட். ஆனா L1 L2 L3 லெவல் வந்து பிரிச்சு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? உங்க ஜாப் வந்து பிரிச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ அங்கே வந்து கியூ மேனேஜர் ஒருத்தர் இருக்கணும். கியூ மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து அசைன் பண்ணி ஜாப்ஸ் வந்து ஸ்பிரிட் அப் பண்ணி கொடுப்பாங்க. L1க்கு இந்த L1 டிக்கெட் இது L2 டிக்கெட் பண்ணி ஸ்பிரிட் அப் பண்ணி P1 டிக்கெட் ப்ரையாரிட்டி டிக்கெட்டை வந்து ப்ரையாரிட்டி டிக்கெட்டை ஃபர்ஸ்ட் L2 L3 கொடுப்பாங்க. ப்ரையாரிட்டி கம்மியாக இருக்கிற P4 டிக்கெட்ஸ் P3 டிக்கெட்ஸ் வந்து L1. ஜி சினாரியோ பேஸ்டு எந்த கோர் சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டாங்க? எதனா ஒரு 2-3 சினாரியோ ஞாபகம் இருக்கா? ஏதாவது சினாரியோ கொஸ்டின்? சினாரியோ பேஸ்டுனா வந்து இதெல்லாம் கேட்பாங்க. மானிட்டரிங் டூல் பத்தி கேட்பாங்க. மானிட்டரிங் டூல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன நீங்க மானிட்டர் பண்ணுவீங்க, இப்போ டிஸ்கிரிப்ளைசேஷன்லாம் செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அதில் வந்து நீங்க வந்து இப்போ மானிட்டரிங் டூல் நம்ம ஒர்க் பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட் அது ரிப்போர்ட் மட்டும் தான் எடுப்போம். ஆனால் அவங்க வந்து மானிட்டரிங் டூல்ல த்ரெஷோல்ட் லிமிட் செட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆனால் பண்ணலாம் அதெல்லாம். இப்போ அண்ணன் சொல்லியிருப்பாரு த்ரெஷோல்ட் லிமிட் எவ்வளோ இருக்கணும், சி டிரைவு CPU மெமரியில் வந்து இத்தனை இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், ஃப்ரீ ரன்னிங் கெப்பாசிட்டி சொல்லியிருப்பாரு இல்லையா? அதுதான் அந்த மாதிரி கேட்குறாங்க. இன்னொரு சிலர் கேட்டுருக்காங்க. நாட்டு இல்லை அதெல்லாம் நாட்டு அப்ராக்சிமேட்டா ஒரு இன்டர்வியூல வந்துட்டு ஒரு 20 क्वेश्चन கேட்பாங்களா ஜி? இல்ல ஜி, நீங்க 10 क्वेश्चनல நீங்க 10 क्वेश्चनல 10 நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆயிடும். 20 क्वेश्चन உங்களுக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதை எலபரேட் பண்ணி நீங்க அந்த 10 क्वेश्चन எலபரேட் பண்ணி 10 क्वेश्चनல நீங்க 8 क्वेश्चन ஆன்சர் பண்ணீங்கன்னா கிளியர். நீங்க அந்த 10 क्वेश्चन மிஸ் பண்ணீங்கன்னா தான் 20 क्वेश्चन வரைக்கும் எழுதிப்போம். நீ ஆன்சர் பண்ணதை பொறுத்தான். ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நல்லா எலபரேட் பண்ணி டீப்பா கிளியரா சொன்னீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ क्वेश्चंस ரெடியூஸ் ஆகும். இன்டர்வியூ சீக்கிரம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். மோஸ்ட் ஆஃப் தம் எப்படிங்க வாக்கிங் கொடுத்தீங்களா இல்ல ஆன்லைன்ல கொடுத்தீங்களா ஜி? இல்ல நான் வாக்கிங் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது, செகண்ட் ரவுண்ட் வாக்கிங். ஓகே. எத்தனை ரவுண்ட் போகுது? 2 ரவுண்ட் தான் ஜி. 2 தான் எல்லா இடத்துலயும். 2 டெக்னிக்கல் ரவுண்ட் அவ்வளவுதான். இல்ல கம்ப்ளீட். ஓகே. வேற ஏதாவது? சுரேஷ் நீங்க வேற டவுட் இருக்கா? சென்னையிலயா இவங்க பெங்களூர்ல ஒர்க் பண்றீங்களா? நான் பெங்களூர் இருக்கேன் ப்ரோ. பெங்களூரா நீங்க? இல்ல நான் வந்து இங்க சென்னை கிட்ட தான் ஒர்க் பண்ணது. பெங்களூர்ல ஒர்க் பண்றேன். ஓகே. எங்க ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டாரு. ஓகே. சொல்லிருக்கல உங்க ரெஸ்யூம்ல நாக்குற லொகேஷன் வந்து சென்னை, பெங்களூர், மும்பை, ஹைதராபாத் இதெல்லாம் போடணும். சென்னை, பெங்களூர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. கரெக்ட்டா ஏன்னா இது அப்ப ஒரு கால்ஸ் நல்ல நிறைய வரும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ டைம்ல வந்து நடுவுல எனக்கு ஜாப் இல்லாம போயிடுச்சு. ஜாப் வந்து ஒரு கேப் இருந்தது நேர்கிட்ட. ஸோ நான் என்ன பண்ணேன், மும்பை லொகேஷன், நொய்டா லொகேஷன்லாம் போட்டுட்டு அந்த லொகேஷன்ல வர இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணி ஸோ அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அதில் கிடைச்சா நான் போகிறது இல்லை. ஓகேங்களா? பட் அதுல இருந்து இன்டர்வியூஸ்லாம் வரும், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் சென்னை, பெங்களூர் லொகேஷன் வந்து இன்டர்வியூ நான் கிளியர் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதான் நான் சொல்றேன். அதானா? எஸ் அதான். பட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போகலாம். என்னை பொறுத்த ரீலோகேட் ஆக்சுவலி உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஹைதராபாத்ல கிடைச்சது இல்ல, போகலண்ணா. அதை பத்தி மும்பை எங்க கிடைச்சது? இல்ல மும்பை கிடைச்சது. மும்பை வேணாட்டு பெங்களூர். மும்பை கிடைச்சது போகல. ஆனா
மும்பை போல மும்பை நான் போக சொன்னேன் பட் போவது நல்லதா போச்சு காஸ்ட்லி வேற என்ன போயிட்டு வர முடியாது நீங்க வந்து பெங்களூரோட அதிகம் எல்லாத்தோட அதிகம் இன்னொன்னு வந்து போய் வர முடியாது ஃபேமிலி சிச்சுவேஷனு ஸோ அதனால நம்ம நினைச்ச நேரத்துக்கு வர முடியாது இல்லையா. ஆமாங்க அது மும்பை ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் அங்க இருக்கிறவங்களும் இங்க வந்துருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க மும்பையா இருந்தாலும் சரி பெங்களூரா இருந்தாலும் சரி ஹைதராபாத் இருந்தாலும் சரி ஜாயின் பண்ணிட்டு நல்ல சேலரியா இருந்தா ஃப்ரெஷரா போறவங்க போலாம் ஃப்ரெஷரா போறவங்க நல்ல நல்ல சேலரியா சேலரி இருந்தா கொடுத்தா போயிடும். போலாம் அண்ணா சொல்றேன். பிரஷர் மட்டும் கிடையாது, கிடைக்குது. சிங்கிளா இருந்தீங்கன்னா எங்கனாலும் போயிருங்க தயவு செய்து. எஸ் பாஸ்கர் சொன்ன பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். கல்யாணம் ஆகாம பேச்சுலரா இருக்கீங்கன்னா காஷ்மீருக்கு போனாலும் போயிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப் சப்போஸ் மேரேஜ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ரீலோகேட் ஆகிறது பிரச்சனை இருக்கும். அதனால சிங்கிளா இருந்தா நீங்க எங்கனாலும் போகலாம். ஏன்னா நமக்கு தேவை நல்ல சேலரி, நல்ல பேக்கேஜ், நல்ல வேலை. அது வந்து இந்தியாவில் எங்க கிடைச்சாலும் புனேல கிடைச்சாலும் போகலாம். புனேல மேக்சிமம் என்ன ஹைதராபாத், சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, அதுக்கப்புறம் புனேல ரொம்ப சின்ன கம்பெனிஸ் நிறைய இருக்கு. நொய்டா இந்த இடம் தான் மேக்சிமம் கவர் பண்ணுவாங்க. சோ நீங்க எங்க கிடைச்சாலும் என்னோட சஜஷன் வந்து போறதுதான். சிங்கிளா இருந்தா போகலாம். இப் சப்போஸ் நீங்க ரொம்ப சஃபர் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு வருஷம் ஃபேமிலியை விட்டு கூட இருக்கலாம், அதை பத்தி தப்பே கிடையாது. நம்ம கெரியர் தான் முக்கியம்னா ஸ்ட்ராங்கா ரிஸ்க் எடுத்து டெசிஷன் எடுக்கலாம். ஆக்சுவலி சுரேஷ் நான் சஜஸ்ட் பண்ணேன், பட் அவர் என்ன சொன்னா ஃபேமிலி எங்க அம்மாவை பார்த்துக்க, எங்க அம்மா கொஞ்சம் சஃபரா இருக்காங்க பாத்துக்க முடியலன்னு சொல்லி தான் சுரேஷ் வந்து டினை பண்ணிட்டாப்ல. இல்லாட்டி அங்க போனா நல்ல பேக்கேஜ் கிடைக்கும். இன்னொன்னு வந்து இப்ப அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வரதுனால வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அதர் ஸ்டேட் போனீங்கன்னா நாலேஜ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். லைக் ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கத்துப்பீங்க, ஒரு 4 பேரோட டிஃபரன்ஸான லொகேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் புதுசா கத்துப்பீங்க. நாட் ஓன்லி டெக்னிக்கல், அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் புதுசா கத்துப்பீங்க. முடிஞ்ச அளவு குண்டுச்சட்டிலே குதிரை ஓட்டாம நிறைய கல்யாணத்துக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கல்யாணம் ஆன பிறகு செட்டில் ஆயிருங்க. டிசிஎஸ் மாதிரி கம்பெனில போய் செட்டில் ஆயிருங்க, அவ்வளவுதான். டிசிஎஸ் வந்து நம்மளோட கடைசி கம்பெனியா இருக்கணும், அங்க போய் உட்காந்துட்டு செட்டில் ஆயிரணும். அதுக்கு முன்னாடி எல்லா இடமும் சுத்துங்க, தப்பே கிடையாது. So any other questions guys? Let's start another session. இப்போ ஒரு டிசிஎஸ்ல நிறைய ஓப்பனிங்ஸ் போட்டுட்டு இருக்காங்க ஜி. ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்ம அப்ளை பண்றதுக்கு நம்ம அதை பண்ணலாமா? ஏன்னா வெரிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு, ஏன்னா நீங்க லாஸ்டா சொன்னீங்க, பட் வந்து இப்போ அதுலயே ஓப்பனிங் வந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாமா ஜி? ஜி ஒண்ணு நீங்க நல்லா தெரிஞ்சுட்டு போங்க. இப்ப நானுமே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் நல்ல ஒரு அடிச்சா வந்து ஒரு பெரிய பலாப்பழம் அடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா வந்து இல்ல ஜி நான் இப்ப சாரி இல்ல நான் சொல்லிடுறேன். இல்ல நீங்க எல்லாம் கேதர் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்க ஒரு சொல்ற அளவுக்கு வருவீங்க பாத்தீங்களா? அது ஒரு வாரத்துலயும் வரலாம், 1 மந்த்லயும் வரலாம். ஸோ உங்களோட ரெசியூம் ஃபுல்லா நீங்க தரவு பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா அந்த ப்ரொஃபைல நீங்க இது சூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க இப்பயே ஒரு அப்ளை பண்ணிட்டு அது ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா உங்களோட பேன் நம்பர், ஆதார் நம்பர் ஏதாவது ஒண்ணு உங்களோட டேட்டா பேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 to 6 மந்த்க்கு அப்புறம் தான் அதே கம்பெனிக்கு அட்டெண்ட் பண்ண முடியும். 6 மந்த் நினைக்கிறேன். 6 மந்த் கூலிங் பீரியட் 6 மந்த் நினைக்கிறேன். இல்ல ஜி இப்ப அப்ளை பண்ண சொல்ல கோர்ஸ் முடிச்சிட்டு நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு சொல்றேன். ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இல்ல ஜி என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து இப்ப நான் VMwareல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆக்சுவலா நான் டெஸ்க்டாப் சப்போர்ட், சர்வர் அந்த மாதிரி தான் பேசிக்கா பார்த்துட்டு இருந்தேன். பட் VMware தெரியும் அப்படின்னு போறோம். அது மாதிரி ஒரு நார்மல் கம்பெனி தான். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணா இஷ்யூ வருமா? ஏன்னா இல்ல எப்படி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்றத கேக்குறேன். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப்லைன்ல பேசலாம் இருங்க. சரி ஓகே. சொல்றேன். கேப் இருக்க கூடாது டிசிஎஸ்ல. மெயினா 2 இயர்ஸ் கேப் இருந்தா டிசிஎஸ் அப்ளை பண்ண முடியாது. ஆமா ஜி கேப் இருக்கு. ஏன்னா இந்த லாக்டவுன்ல ஒரு 1 இயர் எனக்கு ஜாப் இல்ல. இந்த 1 இயர் லாக்டவுன் பிரச்சனை இல்ல, 1 இயர் பிரச்சனை இல்ல, மேக்ஸிமம் 2 இயர்ஸ். எனக்கு 2 வருஷம் கேப் இருக்கு. எஜுகேஷன் கேப் எனக்கு 2 வருஷம் இருக்குது. சரி இல்ல நான் போலாம்னா டிசிஎஸ் எனக்கு 2 வருஷம் இருக்குது. பிரச்சனை இல்ல. ஆமா இல்ல டிசிஎஸ்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரேன். salary demand இருக்கு, ஜாப் டிமாண்ட் இருக்குன்னா கண்டிப்பா ஆள் எடுப்பாங்க. கேப்ப பத்தி ஒரி பண்ணாத, ஸ்கில் தான் மேட்டர். கேப்ப பத்தி ஒரி பண்ணாத. இல்ல ஜி என்னன்னா எனக்கு காலேஜுக்கும் டெக்னிக்கலா உள்ள என்டர் ஆனதுக்கும் எனக்கு நான் 2009ல முடிச்சேன். 19ல தான் உள்ள என்டர் ஆகிறேன். இவ்வளவு வருஷம் எனக்கு கேப் இருக்கு. அதெல்லாம் பார்ப்பாங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஒர்க் பண்ணிருக்கேன். நடுவில் லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு 1 இயர் கேப் இருக்கு. சரி அதனால தான் கேட்குறேன். பெரிய கம்பெனி அப்ரோச் பண்றேன். நம்ம பர்சனலா பேசலாம் அத பத்தி. சரி ஓகே. நான் அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா
ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு நான் வந்து ரிசால்வ் பண்ணி கொடுப்பேன். எனக்கு நீங்க மொபைல் கால் பண்ணாலும் சரி, இல்லை டீம் செஷனாலும் சரி, எனக்கு என்னோட கெரியர்ல இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்னென்ன அப்ளை பண்ணணும், எப்படி நம்ம அதை ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்யூஷன் கொடுப்பேன். இப்போதைக்கு கேப் வேற எதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஸ்கில். விஎம்எஸ் ஸ்கில்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்றபடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். லைக் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இன்டர்வியூ டஃபண்டா அடிச்சிடலாம். ஓகேங்களா? நான் சாலிடா சொல்றேன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா நிறைய பசங்களை நம்ம இது பண்ணி உள்ள கொண்டு போயிருக்கோம். லைக் நல்ல ஸ்கில் கொடுத்து அவங்களை விஎம்எல்ல கொண்டு போயிருக்கோம். அதனால யாருமே வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸை பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவ்வளவு கேப் இருக்குது, என்னால முடியுமா, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்ல, எனக்கு டெக்னிக்கலா என்னால சர்வே பண்ண முடியுமாங்கிறது எந்த ஒரு டவுட்ஸும் உங்களுக்கு வரக்கூடாது. இப்போ உங்களோட ஒரே ஒரு ஃபோக்கஸ் விஎம்ஆர் முடிக்கணும். ஒன்ஸ் கோர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நான் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை பண்ண வைக்கிறேன். டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தா போதும். நான் கம்யூனிகேஷன் பெருசா எதிர்பார்க்கறதில்ல. நான் ஒரு 2 மினிட் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் டைம் எடுத்துக்கிறேன். ஒண்ணே நான் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஒண்ணே சொல்லுங்க. மிஸ்டர் அசோக், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட கான்ஃபிடன்ட் லெவலை ஃபர்ஸ்ட் பில்டப் பண்ணுங்க. முதல்ல தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க சொல்றீங்க 2009 நீங்க சொன்னீங்க. நான் உங்களுக்கு எல்லாம் சீனியர். என்னோட ஸ்டோரி என்னங்கிறது தெரிக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ரைட்டுங்களா? எனக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 40. இப்போ நான் வந்து L2 தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். L2ல நல்லா கேட்டுங்க. L2ல L3 வந்து என்னோட 12 வயசு சின்ன பையன் L3 இருக்கான் என் கம்பெனியில. என்னோட ஒர்க் பண்ற L2 பசங்க எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட 18 வயசு 19 வயசு கம்மியான பசங்க தான். எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, நான் காலேஜ் முடிச்சுட்டு வர நேரத்துல பிறந்த பசங்க. புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு ஒரே விஷயம் கேட்டுங்க, இன்னைக்கு அவங்க என்னோட சேலரி அதிகம். இப்போ உதாரணத்துக்கு 16-17 வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் வாங்குறது 9. சரி, ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கான்பிடன்ட் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நீங்க அதை செக் பண்ணுங்க. அடுத்து எடுத்தோடனே பெரிய கம்பெனி போனா உங்களால எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது. நான் கிளியரா நான் சொல்றேன், இது தெரியும். எந்த ஒரு பிராண்டட் கம்பெனி நீங்க போனாலும் 10ஓட 11 தான் உங்களை உட்கார வச்சிருப்பாங்க. எதுவுமே அது மங்குனியா. ரீசெண்டா ஃபோர்ப்ஸ்ல வந்து ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன்ட் இந்த 3 கம்பெனிலேயே இருக்கிறவங்கலாம் அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டோம்னா நான் என்க்ளோஸ் பண்ணக்கூடாது. வேஸ்டட் டஸ்ட்பின்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் கார்பரேட் கம்பெனிஸ் அப்படின்னு போட்டணும். அப்போ அவன் எந்த அளவுக்கு அவன் சர்வே எடுத்திருக்கணுங்கிறது பாத்துங்க. நான் யாரையும் நான் தப்பாலாம் சொல்லலை, தயவு செஞ்சு இதை தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு எல்லாமே சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி தான். நாளைக்கு ப்ராஜெக்ட் இல்லைன்னா வெளியில அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கை பத்தி உங்களுக்கு தெரியும். 366 பேர் இருந்தாங்க டிபி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மட்டும். இன்னைக்கு வெறும் 8 பேர் தான் இருக்கான். எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டான். எப்படி விரட்டிருக்கான் தெரியுங்களா உங்களுக்கு? டிபி அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம்ல வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ். டிபி அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன தெரியும்? கொரி மட்டும்தான் எழுத தெரியும், ப்ரோக்ராமிங் தெரியாது, நெட்வொர்க்கிங் தெரியாது. நெட்வொர்க்கிங்ல இருந்து கொஸ்டின். இதை எதிர்த்து ஒரு மேனேஜர் பையன் போய் கேள்வி கேட்டிருக்கான். சார் எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ல இருந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க, தெரியாத கான்செப்ட்ல கேள்வி கேட்டா எனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு HR சொன்ன பதில் வந்து என்ன தெரியுங்களா? இஃப் ஐ ஆஸ்க் டு ப்ரிப்பேர் அ பிரியாணி மீன்ஸ் you have to learn and prepare the biryani. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இன்னைக்கு இருக்கிற பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நம்ம ரத்தத்தை உறிஞ்சிட்டு நமக்கு ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கு. அதனால சின்ன கம்பெனியா பார்த்து அடிங்க, நல்லா டெவலப் ஆகலாம். அடுத்து ஜம்ப் அடிக்கிறது ஒரு சின்ன கம்பெனியா அடிங்க, ப்ரொமோஷனோட எதிர்பாருங்க. அடுத்து L3 அடிங்க, அதுக்கு அடுத்து L4 மேனேஜருக்கு அடிங்க. இப்படி போங்க. எடுத்தோன்னே நான் பெரிய கம்பெனி போனோம்னா அது நம்ம அங்க போலாம். ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். காட் கிரேஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். பட் வாட் யூ லேர்ன் இஸ் நத்திங். அதுதான் நான் சொல்றேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அசோக் ஒரு நிமிஷம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அசோக், நீங்க வந்து எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க இன்டர்வியூ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டெல் அபவுட் யுவர் செல்ஃப் சொல்லிட்டு அப்ப சொல்லுவாங்க. நீங்க அப்ப சொல்லும் போது அந்த இன்டர்வியூல நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே அடுத்த கொஸ்டின் நீங்க சொன்னதுல இருந்தா வரும். அதனால அந்த டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்க சொல்லுங்க. அதுல இருந்தே உங்களுக்கு கொஸ்டின் திருப்பி வரும்.
அதனால அவனை பேச விடாதீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ஓகே ஈஸியா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே அதனால ஜி ஒன்றும் ஓகே பயப்படாதீங்க. மேக்சிமம் என்ன பண்ண போறாங்க, இல்ல இந்த இல்ல இந்த ஜி இல்ல ஜி இன்டர்வியூல பயம்லாம் அடுத்த இன்டர்வியூ ப்ரோ. பயம்லாம் இல்லை ஜி. ம் ஒரு டவுட்டுக்கே கேட்குறேன். ஏன்னா ஒரு டவுட் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எப்படியும் நம்ம இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணணும் தான் துணிஞ்சு தான் வந்திருக்கோம். பயம்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஒரு பார்த்துக்கலாம் டவுட்லாம் ஜி. இருக்கு. அதனால தான். ஏன்னா டெக்னிக்கல் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ வருஷம் இல்லை. பட் உள்ள வரோம். நம்ம பண்ணலாம்னு ஒரு நம்பிக்கையில தான் உள்ள வந்திருக்கோம். சரி, அதனால தான் அசோக், கரெக்டான கைடன்ஸ் என்னை பொறுத்த வந்திருக்குன்னு வரைக்கும் நினைக்கிறேன். அசோக் உங்களோட லாஸ்ட் எஃபோர்ட் ரொம்ப நல்லா சாட்டர்டே இருக்கு வந்து அசோக். லாஸ்ட் சாட்டர்டே சொல்லுங்க. வந்து 22 பேத்துக்கு இன்டர்வியூ எடுத்திருக்கோம். லாஸ்ட் சாட்டர்டே எல்லாமே 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் தான். அந்த இன்டர்வியூ பேனல்ல நானும் இருந்தேன். எல்லாம் வந்த பசங்க எல்லாமே ஹைதராபாத், எல்லாம் பெரிய கம்பெனில இருந்தா இன்டர்வியூக்கே வந்திருந்தாங்க. அந்த 22 பேத்துல ஒருத்தரை கூட நாங்க செலக்ட் பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹச்ஆர் சொன்ன ஒரே விஷயம் வந்து என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் அவனை பத்தி அவன் கான்பிடென்ட்டா சொல்றானான்னு பாருங்க. அவனை பத்தி அவன் கான்பிடென்ட்டா சொன்னானா நம்ம அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். அவனை பத்தி அவன் கான்பிடென்ட்டா சொல்லணும்னா அவனை இப்படியே டிக்ளைன் பண்ணி வெளில வச்சுக்கோ. பேசிக்கா 2 கொஸ்டின்ஸை கேட்டு இதுதான் ஹச்ஆரோட பாலிசி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான். உன்னை பத்தி நீங்க 10 நிமிஷம் தெளிவா பேசணும். நீ இதை நீ வளைச்சேன், இதை நான் நெளிச்சேன், இதை நான் கலட்டி இருக்கேங்கிறது தெளிவா பேசணும். ஓகே, ஓகே. அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருவோம் அசோக். என்ன நம்ம எப்படி பேசணும், எப்படி ஒரு இன்டர்வியூல பிஹேவ், அதான் சொன்னல, இன்டர்வியூ செஷன் தனியா வந்து கண்டக்ட் பண்ணுவேன். அதுல உங்களுக்கு இன்டர்வியூ சம்பந்தமான நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச அளவு 100% நான் டெலிவரி பண்ணிடுவேன். ஸோ அசோக், உங்களோட எஃபர்ட் நல்லா இருக்குது. நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். நாட் ஒன்லி அசோக், நிறைய பேர் எஃபர்ட் போடுறீங்க. யாரெல்லாம் எஃபர்ட் போடுறீங்களோ டெஃபினட்டா அச்சீவ் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து உதாரணம் வந்து போன பேட்ச் தான். போன பேட்ச்ல இருக்கிற எல்லாருமே நல்ல எஃபர்ட் போட்டாங்க. இப்ப எல்லாருமே நல்ல கம்மியில் இருக்காங்க. அப்படிதானே சுரேஷ்? ஆண்டனி, அவரு விஜயன் எல்லாமே நல்லா செட்டில்ட் ஆயிட்டாங்க இல்லையா? ஸோ கிளாஸ்க்குள்ள வரப்ப புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு ஒரு நல்ல ஜாப் இல்ல, என்னோட வாழ்க்கை வந்து இப்ப இந்த தோனி படத்துல ஒரு சீன் வரும் பார்த்துட்டீங்களா? அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு தோனி பேசுறப்ப, அந்த மகேந்திர சிங் தோனி படம், MS தோனி படத்துல, என் வாழ்க்கை எப்படியே போயிருமோன்னு பயமா இருக்கே சார் அப்படின்னு. அது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு சீன் தான். அது எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கலாம். அது எனக்கும் நடக்குது, எனக்கும் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ, எனக்கு பயமா இருக்குது, எனக்கு அடுத்த கட்டத்தை எப்படி மூவ் பண்ணு எனக்கு தெரியல, என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லி வந்தவங்க எல்லாமே இப்ப எஃபர்ட் போட்டவங்க நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. எஃபர்ட் போடாதவங்க அதே இடத்துல தான் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் கவனிச்சுதான் இருக்கேன். யார் எஃபர்ட் போடுறா, யார் என்ன பொசிஷன் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுரேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு, கால் பண்ணுவாரு, மெசேஜ் பண்ணுவாரு, ஏதோ ஒரு விதத்துல என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்து என்கிட்ட இருந்து முடிஞ்ச அளவு டெக்னிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாங்குறாங்க. ஸோ எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க அவ்வளவு போய் ஒரு பொசிஷன்ல உட்காந்துடலாம். நீங்க நாட் ஒன்லி பொசிஷன், ஒரு நல்ல சேலரியில போய் உட்காந்துடலாம். ஸோ இப்ப நீங்க பண்ணக்கூடியது ஒண்ணு எஃபர்ட் போடணும். தூக்கத்தை கம்மி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம இப்ப வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே மோஸ்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சிலர் மட்டும் தான் ஒர்க் பண்ணாம இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வேலையும் பார்த்துட்டு இதையும் படிக்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருக்கும். ஃபேமிலியும் இருக்கும், குடும்பத்துக்கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பாப்பா இருக்கும், குழந்தை இருக்கும், அதெல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணணும். வேற வழி கிடையாது. ஏன்னா 2 மாசம் தான் கஷ்டப்பட போறோம். 2 மாசம் போடுற எஃபர்ட் தான் நம்மள அடுத்த 20 வருஷத்துக்கு இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஐடி ஃபீல்ட்ல உள்ள வர்றீங்க அப்படின்னா டெக்னிக்கலா எவ்வளவு நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களோ அதுதான். படிக்கணும். நானும் அடுத்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் அடுத்து என்னோட பொசிஷன்ல இருந்து அடுத்த பொசிஷன் போறதுக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன். எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். நான் எஃபர்ட் போடாம சோம்பேறியா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த சேலரி இப்போ எனக்கு இப்போ ஆக்சுவலி கம்ஃபர்ட்டா இருக்குது. 15 lakhs 16 lakhs சேலரி தராங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தராங்க, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இப்படியே இருந்துச்சுன்னா ஒண்ணுமே ஆகாது. எனக்கு அடுத்த கட்டத்துக்கு என்னால போக முடியாது. அப்ப நான் மறுபடியும் அப்கிரேட் பண்ணணும். என்னோட கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு வெளியில வரணும். நான் இந்த டைம் தான் தூங்குவேன், இந்த டைம் தான் படிப்பேன், எனக்கு இந்த டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவேன், சனி நேரம் நான் வந்து வெளியில போவேன். அந்த கம்ஃபர்ட் எல்லாம் உடைக்கணும். படிக்கணும். சனி ஞாயிறு உட்காந்து படிக்கணும். நீங்க வேலைக்கு தான் போறீங்கன்னா வேற வழியே இல்லை, சனி ஞாயிறு உட்காந்து படிக்கணும். என்டர்டைன்மெண்ட் கம்மி பண்ணணும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் வேற வழி இல்லை, கம்மி பண்ணி தான் ஆகணும். மொபைலை நோண்டவே கூடாது. உட்காந்து படிக்கணும். ஒரு மாசம் 1.5 மாசம், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வேலைக்கு போன பிறகு ஜாலியா ஆயிட போறீங்க. நல்ல சேலரி கிடைச்சிட போகுது. நல்ல சேலரி கிடைச்ச பிறகு நீங்க பாட்டுல உங்களோட ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு எங்கனாலும் சனி ஞாயிறானா சுத்த போறீங்க, வைக்க போறீங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ எஃபர்ட் போடுங்க. கிளாஸை வந்து முக்கியமா மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரினா இப்போ லேப் செட்டப் எல்லாம் பண்ணணும்.
லேப் செட்டப் அவங்க வந்து பர்சனல் லேப்டாப்ல ஒரு லேப் செட்டப் வச்சிருந்தாங்கன்னா அது ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அதே மாதிரி உங்க வீடியோஸ் ரெகுலரா வந்து பார்த்து ஒர்க் பண்ணாங்கன்னா அது கரெக்டா வந்துடும். எல்லாராலையும் நான் லேப் செட்டப் பண்ண முடியுமா தெரியல, ஏன்னா அது காஸ்ட் அதிகமா இருக்கும். 16 GB 32 GB லேப்டாப் எல்லா கையிலும் இருக்குமான்னு தெரியல. பட் என்ன நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, அப்படி முடியலையா வீடியோ ரிப்பீட்டடா பாருங்க, திரும்ப திரும்ப பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படத்தை எப்படி பார்ப்பீங்களோ அந்த மாதிரி பாருங்க, கேஷுவலா பாருங்க, திரும்ப திரும்ப பாருங்க, அந்த கான்செப்டை நல்லா புரியுத வரைக்கும் பாருங்க. நோட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் வந்து நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு புரியாத வேர்டை ஃபுல்லா நோட்ஸ் எடுத்து அதை பாருங்க, படிச்சு அதை திரும்ப திரும்பி ரிப்பீட்டடா படிங்க. ஸோ முடிஞ்ச அளவு கிளாஸை வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நீங்க வந்தீங்கன்னா இன்டர்வியூ ஈஸியா இருக்கும். லைக் 2-3 நாள் மிஸ் பண்றீங்க, ஒரு 4 நாள் மிஸ் பண்றீங்க, இடையில மிஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டர்வியூ கஷ்டமா இருக்கும். ஏன்னா லைவா நான் சொல்றது வேற, நீங்க வீடியோ பார்த்து கத்துக்கிறது வேற, ரெண்டுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களுக்கு விமல் இருக்காரா? விமல் இருக்கீங்களா? விமல் இதுல விமல் இருக்காரு. ஸோ விமல் உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும், வீடியோ பார்த்து கத்துக்கிறதுக்கும் லைவ் செஷன் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா விமல்? விமல் ஹலோ, ஐ திங்க் ஹி இஸ் அவுட்சைட் ஆன்னு தெரியல. விமல் கேக்குதா பேசுறது? குமார் எனக்கு தெரியுது குமார், ஏன்னா நான் இன் பிட்வீன்ல தான் வந்தேன். நான் விண்டோஸ்ல வந்து நான் உங்க வீடியோஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இப்ப வந்துட்டு இருக்கேன் நானு. பட் அதுல வந்து நீங்க வந்து அந்த கிளாஸ் மட்டும் தான் போடுறீங்க இல்லைங்களா? முன்னாடி பின்னாடி என்ன நடந்தது, நீங்க என்ன டிஸ்கஷன் பண்ணீங்க, அவங்க என்ன டவுட் கேட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ அதுல வந்து தெரியுது ஃபுல் செஷன் அட்டன் பண்ணா எப்படி இருக்கு, இல்லை நீங்க வீடியோ மட்டும் அந்த கட் பண்ணி போடுறதுல எப்படி என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது எனக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன், வீடியோ முடிஞ்சல ரெஃபர் பண்றதுக்காக மட்டும் வச்சுக்கோங்க. லைவ் கிளாஸ்ல நீங்க எல்லாமே கத்துக்கோங்க. ஒரு நாள் கிளாஸ் மிஸ் பண்ணாலும் வருத்தப்படணும், ஐயோ நம்ம கிளாஸ் மிஸ் பண்றோமே, அங்க என்ன போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி உங்க மண்டை வந்து வலிக்கணும், மண்டைக்குள்ள குடையணும். அது ஒரு நாள் கிளாஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, சேம் ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணேன், அதனால அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் லைக் நானுமே ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் என்னோட சேலரி வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 25,000-30,000 சேலரி தான் இருந்தது. எந்த டெக்னாலஜி போகணும் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ நான் VMware ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. அப்பெல்லாம் ஆன்லைன் கிளாஸ்லாம் கிடையாது, ஆஃப்லைன் கிளாஸ் தான், டேரக்டா போய் படிக்கணும். அப்ப நான் டேரக்டா போவேன், அங்க 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். டிராவல், அது வேளச்சேரியில இருக்கும், வேளச்சேரியில இருந்து என் ஆஃபீஸ் வந்து வேற லொகேஷன் இருக்கும். நான் வேளச்சேரி போய் காலையில கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு எகைன் மறுபடியும் பைக் எடுத்து நான் ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு அப்படியே வாழ்க்கையை வெறுத்த மாதிரி இருக்கும். ஸோ பட் ஆனால் ஒரு நாள் கிளாஸ் விட்டாலும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு கில்ட்டான ஃபீலிங் வந்துடும். ஐயோ நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், ஒரு நாள் கிளாஸ் விடுறோம், என்ன நடக்குது என்ன போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டீங்கன்னா நீங்க ஈவன் தோ நீங்க டிராவல்ல இருக்கலாம், ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்கலாம், அல்லது ஒரு எமர்ஜென்சியா வெளியே போயிருக்கலாம். பட் ஹவவர் இட் இஸ், நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் சரி, ஃப்ளட் வந்தாலும் சரி, மாடி மேல போய் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும். நம்மளோட ஃபோக்கஸ் அதுதான், சரிங்களா? இது 1 மணி நேரம் வந்துட்டு எவ்வளவு வேல்யூபிள் எனக்கு தெரியும். நீங்க டெய்லி ஸ்பெண்ட் பண்ற அந்த 1 மணி நேரம் 145 டே, அந்த 1.25 மணி நேரம் வந்து ரொம்ப வேல்யூபிளான திங்கு. அதனால நானே கிளாஸை டிலே பண்ணி ஸ்டார்ட் பண்ணா எனக்கு கில்ட்டா இருக்கும். ஐயோ பசங்க ஜாயின் பண்ணிட்டாங்க, நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்குமே சொல்லிட்டு எனக்கு கில்ட்டா இருக்கும். ஸோ அதனால டைம் வந்துட்டு முடிஞ்ச அளவு ஸ்ட்ரைட்டா எல்லாருமே எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், நாட் ஓன்லி யாரும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல, எல்லாருமே வந்து டெய்லி கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ண முடிஞ்சளவு ஒரு கிளாஸ், முடிஞ்சளவு அட்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த லெவல், பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை என்னால படுத்த படுக்கையா இருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மட்டும்தான் நீங்க கிளாஸ் அவாய்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, டிராவலிங்ல இருக்கேன், எனக்கு அங்க இருக்கேன், வெளியில இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், அதெல்லாம் நீங்க வந்து தூக்கி வெளியில போட்டு போய்கிட்டே இருங்க. அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. பர்சனலா உடம்பு சரியில்லை, ஃபேமிலிக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் கிளாஸ் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் எதுக்காகவுமே கிளாஸ் அவாய்ட் பண்ணாங்க. வீட்டுக்கு ரிலேட்டிவ் வர்றாங்களா, வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ஒய்ஃப்டையோ உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு நீங்க வெளியில வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. அவன் என்னென்ன நினைச்சிட்டு போறான், தப்பு இல்லை. நமக்கு தேவை நம்ம படிச்சாகணும். நீங்க இல்ல வீடியோ தான் இருக்கே பாத்துக்கலாம் அப்படிங்கிற லெத்தாஜிக் மொமெண்ட் வந்துடாதீங்க. வீடியோ வேற, எகைன் சொல்றேன், வீடியோ வேற, நம்ம லைவ் கிளாஸ் வேற. ஏன்னா நான் சில நேரம் ஆஃப்லைன்ல நிறைய சொல்லுவேன், உங்களுக்கே தெரியும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணாம நான் நிறைய சொல்லுவேன், நிறைய காமிச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் மிஸ் ஆயிரும். அந்த மொமெண்ட்ல நடக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க, அதுக்காக தான் நான் சொல்ல வர்றேன். ஓகே, ஸோ இதை பத்தி இன்டர்வியூ செஷன்ல இன்னும் நிறைய பார்க்கலாம். ஃபைன், இப்ப நெக்ஸ்ட் செஷன் இப்ப பார்க்கலாம்.
பாஸ்கர் ஸ்கிரீன் மட்டும் நான்